அனைவருக்கும் வணக்கம். சூர்யா நடிப்பில் வெளிவந்திருக்கிற விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். சூர்யா நடிப்பில் கருப்பு வந்து சக்கப்படம் போட்டது. ஆனால் இது ஆரம்பத்திலே சொல்லிக்கிறேன், நம்மளை பார்த்திங்கன்னா கொலையாக கொண்டுட்டாங்க. தூக்கம் வந்து அந்தளவுக்கு தூக்கம் வந்து வச்சுக்கலாம். இப்போ படத்தை கதை என்னன்றது நம்ம பார்த்துருவோம். அதாவது சூர்யாவோட வந்து பார்த்திங்கன்னா 40 வயசே கடந்து ஏன்னா தொழிலே கவனத்தை செலுத்திட்டு வராங்க. ஆனால் சூர்யாவோட அம்மா வந்திருக்கிற ராதிகை வந்து பார்த்திங்கன்னா இதை அப்படியாவது கல்யாணம் பண்ணிடுறா. ஒரு கல்யாணம் பண்ணிட்டு குழந்தைங்களாம் வந்து நான் பேரக்குட்டியோ நான் வந்து விளையாண்டுருப்பேன், பார்ப்பேன், ஒரு குழந்தை வேணுண்டா கல்யாணம் பண்ணிக்கிற அப்படின்ட்டுலாம் சொல்லுவாங்க. ஆனால் சூர்யா அவர்கள் எதையும் கண்டுக்காமல் அமெரிக்கா போயிறாரு. அமெரிக்கா போனதுக்கப்புறம் ஞானம் வந்துருச்சு என்னன்னு தெரியல. அங்கே பார்த்தீங்கன்னா வாடகத்தை மூலம் ஒரு குழந்தைய விதைட்டு அப்படியே தூக்கிட்டு வராரு. வந்ததையும் அந்த குழந்தைக்கு ஒரு நோய் வந்து தொற்று வந்து ஏற்படுதுன்னு வச்சுக்கலாம். அந்த நோய் தொற்று ஏற்பட்டதையும் அந்த தாயே வந்து கண்டுபிடிச்சி அந்த தாய் மூலியமா சிகிச்சை பண்ணாதான் அது ஒரு விஷயம் சொல்ல வராங்க. நீங்கள் படத்திலே பார்த்துங்க. அப்போது அதுதான் அந்த குழந்தைக்கு வந்து சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. திரும்ப அமெரிக்கா போகிறாரு. அங்கே போய் அந்த தாயை கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா தேர்த்தி அடைகிறாரு. அவங்க தான் மமிதா பைஜு. அவங்கள கூட்டிகிட்டு அப்படியே வீட்டுக்கு வராரு. இங்கே வந்தனே பார்த்தீங்கன்னா அப்படியே 2 பேருக்கும் வந்து ஒரு எமோஷ்னலான சில விஷயம் கனெக்ட் ஆகுது. ஏன்னா இவருக்கு 42, பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மமிதா பைஜு 22. இவங்க 2 அதாவது மமிதா பைஜு ஒரு கட்டத்துக்கு மேலே சூர்யாவை லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாங்க. எங்கேயோ இடிக்குது அப்படின்னு பார்க்குறீங்கல்ல, பாலச்சந்திர கதை மாதிரி இருக்குன்னு நமக்கு தோணுதில்லை. அது மாதிரி தாங்க போகுது. ஆனால் எந்த நெருடலும் இல்லாமல் ரொம்ப அழகாக நேர்த்தியாக வந்து இதை வந்து நகர்த்தி கொண்டு போயிருக்காங்க. ஆனால் இதில் ஒரு சிக்கல் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் உள்ள காதலும் திருமணம் செய்யலாம்னு வரும் பொழுது அடுத்தடுத்த கதை நகரம் இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் நம்மளை சுவாரஸ்யம் ஏற்படுத்தாலுமே இன்ட்ரோலுக்கு அப்புறம் இங்கே வந்து சூர்யாவோட அப்பா அந்த சித்தி குழந்தைகள் அப்படி இப்படிலாம் காமிச்சு பார்த்தீங்கன்னா வேறு ஒரு திசையை கொண்டு போயிடுறாரு. ஏன்னா இங்கே வந்து ஒரு 22 வயசு பொண்ணுக்கும் 42 வயசு உள்ள ஒரு ஆணுக்கும் உள்ள ஒரு லவ்வை எமோஷனலாக கனெக்ட் பண்ணுறீங்க. அதுக்கு இடையில வந்து ஒரு குழந்தை இருக்குது. இதை வந்து கனெக்ட் பண்ணி நீங்கள் கொண்டு போயிருந்தீங்கன்னா செம்ம டச்சிங்காக இருந்திருக்குங்க கதை. அதை விட்டுட்டு பார்த்திங்கன்னா ட்ராக்கை மாற்றி வேறு இடத்துக்கு கொண்டு போய் அதை மறந்துட்டோம். அதாவது பார்த்திங்கன்னா அந்த குழந்தையும் அதாவது இந்த வாடகை தாய்மூலம் கொண்டு வந்து இதுக்கு என்ன டிசீஸ் இருந்தது, எதுக்கு அமெரிக்கா போனார், அந்த குழந்தை எதுக்கு தேடினார், திரும்ப கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் உங்கள் லவ் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயங்களை மறந்துட்டு வேற ஒரு ட்ராக்கை நோக்கி செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக வேற ஒரு படம் பார்க்குற மாதிரி இருக்குது. இதில் அந்த குழந்தைய நடிச்சிருக்கிற அந்த வந்து அந்த சின்ன குழந்தை வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு அதாவது நம்ம க்யூட்டான விஷயங்களும் இந்த படத்தில் இல்லைன்னு வச்சுங்களேன். திரைக்கதையை அந்தளவுக்கு பண்ணியிருக்காங்க. அதாவது சூப்பரான ஒரு கதைங்க. இந்த கதையில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பேஸ் இருந்துமே பண்ண தவறிட்டாங்க. சூர்யா வந்து பார்த்திங்கன்னா சைலண்ட்டாக அவர் நடிச்சுட்டு போயிருக்காப்புல. ஆனால் கருப்பு மாதிரி ஒரு படத்தை பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி சென்டிமெண்ட் இப்படின்ட்டு வேற ஒரு டச்சிங்கை நம்ம கொடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்து இந்த படத்தை பண்ணியிருப்பார் போல தெரிகிறது. பார்த்திங்கன்னா லென்த்தாக இருக்குது படம், அப்படியே போயிட்டே இருக்குது சீரியல் மாதிரி. சில இடங்களில் சீரியல் வாடையும் அடிக்குதுன்னு வச்சுங்களேன். மமிதா பைஜு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க. செம்ம கூட்டு டான்ஸு பார்த்திங்கன்னா நடிப்பு இதெல்லாம் வந்து பட்டை கிளப்பியிருக்காங்க. சூர்யாவுக்கு மேலே ஒரு படி பார்த்திங்கன்னா மமிதா பைஜு நடிப்பு வந்து அந்தளவுக்கு இருக்குது. ராதிகா இவங்க பங்கு பார்த்திங்கன்னா அவங்க நடிச்சுட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைன்னு வச்சுங்களேன். அவங்க கேரக்டரும் வந்து ஓரளவுக்கு தான் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் எமோஷனல் அங்கங்கே டச் பண்ணுற இடத்துல ராதிகா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஆனால் சூர்யாவுக்கு தகுந்த படம் இந்த விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் இல்லை. வந்து பார்த்திங்கன்னா சொல்ல வேண்டிய கதையில் என்ன சொல்ல வந்தோமோ அதை சரியாக சொல்லாதனாலையும் இதில் பார்த்திங்கன்னா நமக்கு திரைக்கதையிலும் வந்து எதுவும் சொல்லாதனாலையும் போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. இதில் வந்து ஆரம்பத்துலேருந்து இறுதி வரைக்குமே நம்மளால் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃபாவது உட்காந்துட்டாங்க, செகண்ட் ஹாஃபு உட்காரவே முடியல. அதுதான் உண்மை. நீங்கள் படத்தை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சூர்யா ரசிகர்லாம் கடுப்பாகி வெளியே வந்துட்டாங்க. இதுக்கு மகுடமே பரவாயில்லடா, விசாலாவது பரவாயில்ல, ஏதோ ஒன்று கமர்ஷியல் அது இதுன்னு பண்ணி வச்சிருக்காப்புல, நம்மால் நடா சொதப்பிட்டார் அப்படின்னு சொல்லி கடுப்பாகி வந்தது தான் மிச்சம்னு வச்சுங்களேன். ஏன்னா ஒரு நல்ல கதையை வந்து தேர்வு செய்யறதில் சூர்யா வந்து இப்போ இடைப்பட்ட டைமில் கருப்பு ஒண்டி ஒரு காப்பாற்றலன்னு வச்சுங்களேன், இந்நேரம் அவர் கருப்பு வெந்திருக்காதுங்க. அந்த சூழ்நிலை தான் போயிருக்கோம். இந்த பார்த்திங்கன்னா கருப்பு எந்தளவுக்கு ஹிட் ஆனாலுமே இங்கே வந்து விஸ்வநாதன் சன்ஸில் வந்து சொதப்பிட்டாப்புல. இது பார்த்துட்டு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.